ஓகே, வணக்கம் மக்களே. இது வந்து பகுதி 2. இப்போது இந்த காணொலியை சின்ன சின்ன பாகமாக பிரித்து போட்டிருக்கேன். முதல்ல ஒரு காணொலி ஒரு 15 நிமிஷம் வருது. அடுத்து இது அதனுடைய தொடர்ச்சி. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, அந்த 2 குழுக்களாக, அதாவது ஒன்று வந்து இலங்கை தமிழர்கள் விடுதலை புலிகளுடைய இயக்கம், அவங்கெல்லாம் விடுதலை புலிகள் பக்கம் இருந்து போராடுறாங்க. அப்புறம் சிங்கள இராணுவம், சிங்கள அரசு, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனிநாடுக்கும் ஒத்துக்கல, இல்லை சேர்ந்து இருக்கும்போது ஆட்சி அதிகாரங்கள் எல்லாத்துலேயுமே கொடுக்க வேண்டிய உரிமை பங்கீடு அது சரியாக பண்ணுங்கன்னா அதுவும் ஒத்துக்கல. ரெண்டுமே ஒத்துக்கல. அறவழியில் போராடி பார்த்து நியாயமான உரிமைகள் கிடைக்கல அப்படின்றனால 1000 தாங்கிய போராட்டம் நடக்குது. அதுக்கு பயிற்சி கொடுக்குறதே இந்தியா தான், கொடுத்ததே இந்தியா தான். ஆரம்பத்தில் இப்போ தலைவர்களுக்கு கூட பயிற்சி கொடுத்தது இந்தியா தான். அதுக்கப்புறம் ஆயுதங்களையும் கொடுத்து அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க இந்திய நாடு. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு சிங்கள இராணுவத்துக்கு ஒரு தொந்தரவாக இருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு இணக்கமாக போவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும், இவங்களை எப்படியாவது அப்புறப்படுத்துங்கன்றதான் கோரிக்கையாக இருக்கும். சிங்கள இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கோரிக்கை என்னென்னா, நான் அதை செய்யணும்னா நீ எனக்கு இதை செய்யணும், நீ சீனா கூட சேரக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்திங் ஒரு மறைமுக ஒப்பந்தங்கள் நடந்திருக்கும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை பற்றி வருத்தமே பட மாட்டாங்க. அவன் வந்து இலங்கை சீனா பக்கமோ அமெரிக்கா பக்கமோ போயிடக்கூடாது, இல்லைனா பாகிஸ்தான் பக்கமோ அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. அவங்க வந்து பாகிஸ்தான் இங்கேயோ இருக்குது, இங்கேயோ இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்குள்ள டீலிங் மறைமுக போட்டுறக்கூடாது அப்படின்றனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா பக்கமே இலங்கையை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக சில மறைமுக வேலைகள்லாம் நடக்கும். அதுக்காக சில விஷயங்கள்லாம் தாரை வைக்கப்படும். அப்படி தாரை வைக்கப்பட்டதான் இந்திரா காந்தி பீரியடில் இந்த கச்சத்தீவு தூக்கி அவங்களுக்கு அந்த நாட்டின் அதிபருக்கு வந்து அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பரிசாக கொடுக்குறோம், இப்படிலாம் கொடுத்து ஒப்பந்தம் போடுறது. யார் விட்டு இடத்த எடுத்து யார் கொடுக்குறது? இந்த மாதிரி கேவலமான வெளியுறவுத்துறை கொள்கைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இந்தியா கிட்ட. அதை பயன்படுத்தி அதனால் பாதிக்கப்பட்டது நம்ம தமிழர்கள் தான். இப்போ இந்த ஆயுதம்லாம் இவங்க கொடுக்குறாங்க, பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க இந்தியா ராணுவம். கொடுத்தோன்னே இவங்க சரி நம்ம இந்தியா தான் நமக்கு துணை நிற்குது, நமக்கு வந்து ஆயுதம் கொடுத்துருக்கு, பயிற்சி கொடுத்துருக்கு, நம்ம உரிமைக்காக உதவி பண்ணுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அவங்க புரியல அப்போது. அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க போராடுறாங்க, இவங்களை அடிக்கிறது, இவங்க அவங்கள அடிக்கிறது, இப்படியே போயிட்டுருக்குது. சில இடங்களில் இவங்க கைப்பற்றி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த போராட்டங்கள் ரொம்ப வருஷமாக நடக்குது. திருப்பி அவன் அடிக்கிறான், நிறைய பேர் கொல்றான், இது நடக்குது. இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பல ஆண்டுகளாக இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 பக்கமும் இழப்பு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ரொம்ப பெருசாக வீரியம் கொண்டு எழுது, நிறைய நாட்டிலேருந்து உதவிகள் கிடைக்குது. இங்கே எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் சில உதவிகள் செய்திருக்கிறார். ஈழத்தமிழர், அதாவது விடுதலை புலிகளுக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை சிறப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரோட ஆட்சியில் எண்ணற்ற குறைகள் குற்றங்கள் நடந்தது. ஆனால் அவர் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தி அவர்களோட காலகட்டத்தில் ஒரு விதமான உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் அந்த அமெரிக்க அந்த வல்லாதிக்க சக்தி இருக்கு இல்லையா, அமெரிக்கா, அவங்க கூட ஒத்து போகலை. நிறைய இதில் அவங்க வந்து இவரை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது அமையலை. அதுக்கு முன்னாடியே அவருக்கு இட்டாலியிலேருந்து அதான் சோனியா காந்தி அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, அதுவே வந்து ஒரு விதமான, அதை எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஹனி ட்ராப்பு, அவங்க ஆட்களை உள்ள கொண்டாந்து வச்சுட்டு இவரை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்றது தான் வந்து அவங்க அந்த ஹனி ட்ராப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் அது நம்ம உண்மையாக பொய்யாலும் நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் அது ஒரு ஹனி ட்ராப்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து அவங்களை விருப்பப்பட்டார், கல்யாணம் பண்ணார், இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்களும் பிறக்குது. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். இவருக்கு வந்து அமெரிக்க வல்லாதிக்க சக்தி வந்து அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, ஏகாதிபத்திய கூட்டம். அந்த கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடுறது, இந்த சுரண்டுறது, வளங்களை சுரண்டுவது, அது வந்து அமெரிக்கா பண்ணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்கோ உள்ளே புகுந்து அந்த வளங்களெல்லாம் சுரண்டுவது, அது வந்து நிறையாவே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணையில் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வந்து சில வேலை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பொருட்கள்லாம் கொண்டாந்து இங்கே தள்ளணும்,
வியாபாரம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்தியா ஒரு சந்தையாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து சில விஷயங்களுக்கு உடன்படலை. ராஜீவ்காந்தி அவர்கள் உடனே வந்து எப்படியாவது இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது அமெரிக்கா எப்படியாவது இவரை முடிச்சு விடணும். அமெரிக்கான்னு மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவு கூட சேர்ந்த சில நாடுகள் அவரை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அது தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருந்தது. அது ஒரு காலம். அதனால் இவருக்கு ஒரு அவங்க அம்மா அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்து இறந்து வேற போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் அந்த அனுதாபங்கள்லாம் வேற இருக்குது. அந்த காரணத்தினால இவர் அப்புறப்படுத்த முடியல, எளிதாக அப்புறப்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வல்லாதிக்க சக்திகள்லாம் ஒன்றா சேர்ந்து. ஆனால் முடிச்சா வெளிப்படையாக எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை செய்கிறது இவங்க செஞ்சுட்டு பழைய தூக்கி விடுதலை புலிகள் மேலே போட்டுருவோம். அந்த விடுதலை புலிகள் மேலே போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? பார்க்குறாங்க, இந்த அமைதிப்படைன்னு ஒன்று வருது, வந்துட்டு அவங்கள வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்களோட ஆயுதங்கள்லாம் கொடுத்துருங்க, அற வழியில் போராடுங்க, நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம்லாம் மாதிரி சொல்லி வந்துவிட்டு கடைசியாக வந்து இந்திய இராணுவமே வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிராக மாறுது. இதை வந்து முதல்ல தலைவர்களுக்கு தெரியல. ஆனால் அந்த போராட்டம் அந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்தியா நம்மளை ஏமாற்றிடுச்சு அப்படின்ற ஒரு கோபம் வருது. இந்த கோபம் இருக்குது, அது நியாயமான கோபம். அதுக்காக போய் அவரை கொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு வரல. இருந்தாலும் அந்த கோபம் இருந்தது. இதை அவன் பார்க்குறான், இந்த வல்லாதிக்கல் சக்தி. இவங்க 2 அடிச்சுக்கிறாங்க. சரி, அப்போது இவனை முடிச்சுட்டு பழைய தூக்கி அவன் மேலே போட்டுரு. 3ஆவதாக ஒரு திறக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த வல்லாதிக்க சக்தியினுடைய திட்டம். அதே மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு சில தமிழர்களே அதுக்கு பயன்படுத்தினா மக்களுக்கு சந்தேகம் வந்து வலுத்து போயிடும். அதுக்கு தான் சில இந்த 7 பேர் யூஸ் பண்ணுறாங்களே, அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எல்லாரும் அந்த குற்றங்கள் செய்தாங்க அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன யாருக்கு இதை பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரோ சொல்கிறாங்க, டாஸ்க்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சில பேட்ரி தயாரித்தாங்க, பேட்ரி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து பயன்படுத்தினா அந்த சந்தேகம் பூரா விடுதலை புலிகள் மேலே போய் சேர்ந்துடும். அப்போ நம்ம பக்கம் அந்த சந்தேகம் வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்டதான் அந்த 7 பேர். அந்த 7 பேரும் இதில் உண்மையிலேயே இதில் உடன்பட்டு வந்தாங்களா, இதில் செஞ்ச எல்லா இதுக்கும் உடனே இருந்தாங்களான்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படி சொல்லப்படுது. அவங்க வந்து 30 வருஷம் மேலே அவங்க வாழ்நாள் போல் சிறையில் தான் கழிச்சாங்க. அதுக்கு நம்மெல்லாம் போய் போராட்டம்லாம் பண்ணோம். எல்லாம் ஒட்டுமொத்த போராட்டத்தோடு சேர்ந்து நான் பங்கேற்றுக்கொண்டேன் அந்த போராட்டங்களில். ஆனால் அந்த இது வந்து 2019 நடந்துச்சு. அவங்க அப்புறம் 21 அவங்க வெளியே வந்தாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்கள பயன்படுத்தி அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே சென்னைக்கு வராங்க. ஸ்ரீபெரும்புதூர் தான் நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள்லாம் வரவே இல்லை. சில முக்கியமான தலைவர்கள்லாம் எனக்கு வர வேண்டியது வரல. ஏன்னா அவங்களாம் முன்னாடி தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு முன்னாடி தெரியாமல் அப்படி வராமல் இருப்பாங்க. இவர் வந்துட்டார் பிரதமர், ஆனால் அவங்கெல்லாம் வரல. அப்போ அவங்க முன்னாடி அதாவது ஒரு சில முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டிய ஆட்கள்லாம் வரல. கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க போல, சில பேர் வரல. அந்த நபர்கள்லாம் வராத முன்னாடியே அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்குலாம் இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. வராரு அந்த இவங்க செட் பண்ணி வச்ச அந்த 7 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மாலையை போடுறாங்க. அந்த மாலைக்குள்ளே தான் குண்டு இருந்திருக்கு. வெடிச்சு அந்த உடனே வந்து என்ன நினச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க தமிழர்கள். அப்போ ஏற்கனவே அமைதிப்படை அங்கே போனப்போ விடுதலை புலிகளுக்கும் இவங்களுக்கும் கருத்து முரண்பாடு சண்டைகள் வந்துருச்சு. அதனால் அந்த கோபத்தில் விடுதலை புலிகள் பண்ணிட்டான்னு பழைய தூக்கி இவங்க மேலே போட்டாங்க. இது இப்போ இந்த வழக்கு வந்து இந்த ஆங்கிள்லேயே தான் போயிட்டுருக்குது. இந்த மாலையை போட்டவங்க அந்த கூட்டம் அந்த 7 பேர் அவங்கள கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அங்கே விடுதலை புலிகள் மேலே குற்றச்சாட்டை இந்திய அரசாங்கம் வைக்குது. அப்போ இந்த விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தீவிரவாத இயக்கம்னு முத்திரை குத்துறாங்க. அப்பேலேருந்து முத்திரை குத்தி இவங்களை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. இதில் அவங்க இந்த ஒருத்தன் வல்லாதிக்க சக்தியின் பின்னாடி நல்லா அவனுக்கு வந்து இதில் ஒரே கல்ல 3 மாங்கா மாதிரி. இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அவங்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துக்கல. என்ன திட்டம் அப்படின்னா, அவன் நாட்டு பொருள்லாம் கொண்டாந்து விற்கணும். அப்போ அதுக்கப்புறம் தானே உள்ளே நுழைஞ்சது. அவருக்கு அப்புறம் அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் எல்லாம் நுழைஞ்சது வரிசையாக. இந்த கொக்கோ கோலா, பெப்சி, கன்றாவி என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் உள்ளே வந்துருச்சு. அது மாதிரி அவன் சந்தையாக பார்க்குறான் இந்தியாவை. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களா, எங்கள்கிட்ட என்னத்தை வேணாலும் விற்றலாம், செத்துட்டு போகிறாங்க, நமக்கு பொருள் விற்றா சரி, காசு வந்தால் சரின்னு பார்க்குறாங்க. அதுக்கு இவர் உடன்பட்டாரா என்னன்னு தெரில. அவர் சரியான உடன்படிக்கையில் இல்லை. அவங்களோட எல்லா நாசக்கார திட்டத்துக்கும் ஒரு உடன்பட்டு போகலை.
அதனால் அவங்க வந்து இவர் இருந்தால் தொந்தரவாக இருக்குது, ஆட்சியை கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. அதனால் அதுக்கு அடுத்த முடிவுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு இடைஞ்சலான ஒரு நபரை நீக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வராரு, அவர் கையெழுத்தெல்லாம் போடுறாரு, அப்படியே குளோபலைசேஷன்றாங்க, லிபரலைசேஷன்றாங்க, அப்படியே நாடே அப்படியே முன்னேறி சென்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே நுழையுது. அது நுழைஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ பணம்லாம் நிறையா வந்த மாதிரி, பணப்புழக்கம்லாம் அதிகமாக வந்த மாதிரி தெரிஞ்சாலும் கடன்களும் அதுக்கப்புறம் தான் அதிகமாகச்சு. வேலைவாய்ப்புகள்லாம் நிறையா வந்த மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய பேர் அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அதுக்கப்புறம் தான். அடிமைனே தெரியாமல் வேலை பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த உடன்படிக்கையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேறு அகற்றணும்னு பார்க்குறாங்க, முடியல. அதுக்கப்புறம் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காலி பண்ணும்போது அவங்க அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க. செஞ்சது எவனோ ஒருத்தன் வேறு ஏதோ அவருக்கு வேறு யார் கூட இந்த பிரச்சனையை வச்சு அவங்க மேலே பழிய தூக்கி போகணுன்ட்ருக்காங்க. அவங்க ஆட்களையே சில பேரை பயன்படுத்தி இந்த குற்றத்துக்கு பயன்படுத்தணும்னா சந்தேகம் அவங்க மேலே போய் விழுந்துரும். அதாவது குற்றம் அவங்க செஞ்ச மாதிரி மக்கள் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணாங்க. குற்றத்தை அவங்க மேலே போட்டாச்சு. அவங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பிடிக்கல. அதான் உண்மை. என்னன்னா, எப்படி தமிழர்களுக்கு ஒரு தனி நாடா, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் இவ்வளோ பெருசாக வளருதா, அவங்களுக்கும் அந்த வன்மம் இருந்தது. அதனால் அவங்க நினச்சாங்க அவங்களையும் முடிக்கணும், இவங்களையும் முடிக்கணும், இவனை முடிச்சு விட்டு பழையத்துக்கு அவன் மேலே போடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லா கன்றாய் பொருட்களையும் உள்ள இங்கே வந்து சந்தைப்படுத்துதல் எல்லாமே பண்ணணும்னு நினச்சாங்க. அதில் ஒரு பெனிஃபிட்டாக இடைஞ்சலாக இருந்தவங்களை முடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கமும் முடிச்சிட்டாங்க. அது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் இந்த தப்பை தூக்கி இவங்க மேலே போட்டு இது ஒரு தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கணும்னு நினச்சாங்க. அதுவும் நடந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு, இந்தியாவின் பார்வை வந்து அதுக்கு முன்னாடி உரிமைகளுக்காக போராடப்பட்ட இயக்கம் அப்படின்றது மாறி தீவிரவாத இயக்கம் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் பூரா இவங்களை ஒழிக்கணும். அப்போ நம்ம இலங்கை அரசு கூட கை கோத்துக்கிட்டு நம்ம இவங்களோட சண்டை போடுவோம். அப்போ தான் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் உள்ள நுழையுது. அவன் ஒரு திட்டத்தை அங்கே போட்டு வச்சுருக்கான். நம்ம காசா பாலஸ்தீன்லாம் பிடிக்கணும், கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணும், சுற்றி எங்கே பார்த்தாலும் இஸ்லாமிய நாடுகளாக இருக்காங்க, நமக்கு அது வந்து அலர்ஜியாக இருக்குது. அது அவங்களுக்கு நம்ம சொல்ல, அவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன, நம்ம ஜூஸாக இருக்கோம், அவங்கெல்லாம் இஸ்லாமியாக இருக்காங்க, நம்ம கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி நம்ம கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போர்க்குற்றங்கள்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு இடம் வேணும். அதனால் இலங்கைக்கு வந்து இங்கே நடக்க போகிற விஷயம் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு மொசாத் சப்போர்ட் கொடுக்குறான். பத்தாவதுக்கு இவன் உள்ளே வந்தனால, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்நாட்டு போர்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இஸ்ரேல் உள்ளே வந்தோன்னே அவனோட அடியால் நான் அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டியது, மற்ற நாடுகள் சொல்ல வேண்டியது, எல்லோரும் வாங்கப்பா இங்கே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து போர் பயிற்சி கொடுக்குறாங்க இளைஞர் ராணுவத்துக்கு. பத்தாவதுக்கு இந்தியா வந்து ஏற்கனவே அந்த பிரதமர் இறந்து போயிட்டார்ன்ற அந்த கோவத்தில் இந்தியாவும் சேர்ந்துக்குது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து விடுதலை புலிக்கு எதிராக போராடுறாங்க. கிட்டத்தட்ட 22 நாடுகள், இதில் ரஷ்யா இருந்திருக்கு, ஈரான் இருந்திருக்கு. இப்போ யாரெல்லாம் நட்பு நாடுகள்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க அப்படின்றது அதில் தெரிய வருது. 22 நாடுகள். அந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்த 22 நாடுகளுமே ஆரம்பத்தில் வந்துச்சான்னு கேட்டால் வரல. எப்போ அந்த இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சதோ அப்புறம் தான் வந்தாங்க. அதை நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். இஸ்ரேல் வராமல் இருந்தால் இவங்கெல்லாம் அது உங்கள் நாட்டு பிரச்சனைப்பா, நீங்கள் போட்டு வைக்கணும். அப்போ அவனுக்கு வந்து இவங்களை அழித்து ஒழிக்கணுன்ற நோக்கம் இல்லை. இஸ்ரேல், அதுக்கப்புறம் அமெரிக்கா, இவங்க தான் வந்து இவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சது. ஆனால் அமெரிக்காவோட யார் அதிகமாக நினச்சிருப்பானா இஸ்ரேல் நினச்சிருக்கோம், இலங்கை நினச்சிருக்கோம். இலங்கைக்கு அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, நம்ம அந்த நாட்டு இது பண்ணணுன்றது. இஸ்ரேலுக்கு அவன் ஒத்திகை பார்க்குறதுக்கு ஒரு இதாக கிடச்சா அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு வந்து தமிழர்களை பிடிக்காது. அது தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி இலங்கையில் இருக்க சிங்களருக்கு பிடிக்காதோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பிடிக்காது. அதனால் அவங்க ஏன் பிடிக்காதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவனோட கதைகள்லாம் வந்து ஆப்ரகாம் ரிலிஜனில் தான் தொடங்குது. அதுக்கும் முன்னாடி தொடங்கினது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய புராணங்கள், இங்கே இருக்கக்கூடிய மொழி எல்லாம். அது அவனுக்கு பிடிக்கல. நம்ம தான் ஓல்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவங்க அதுக்கு முன்னாடி ஓல்டுன்றாங்க. அது அவனுக்கு பிடிக்கல. சரி, இப்போ அதை விட்டுருங்க. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஆராய்ச்சிகள்லாம் அப்படி இப்படி நிற்குது. கடல் கடியில் இருக்க வேண்டிய ஆராய்ச்சிலாம் அப்படியே ஏன்னா அதுக்கு மேலே நகராமல் அப்படி இருக்குதுன்னா அதான் காரணம். அதெல்லாம் வெளியில் தோணுனா இவங்க சொன்ன கட்டுக்கதையெல்லாம் பொய்னாயிடும். இவங்க தான் பழசான, அதாவது இவங்க தான் தொன்மையான நாகரிகம்லாம் சொல்லிட்டு தர்றாங்கல்ல, அதெல்லாம் பொய்னாயிடும். அதனால் செய்ய மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிற தமிழ் தேசிய அரசு இங்கே அமையும் போது நடக்கும். அடுத்தது இப்போ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து விடுதலை புலிகள் தாக்கும்போது அந்த போர் வந்து உக்கிரமாக போகுது. அந்த உக்கிரமாக போன போர் பார்த்திங்கன்னா 2009, அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்ததுலேருந்தே அவர் பாட்டு இஷ்டத்துக்கு அங்கங்கே குண்டா போடுறாரு. அவங்க இராணுவம் பார்த்திங்கன்னா எல்லை மீறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு கொஞ்சமாவது கட்டுப்பாடோடு இருந்தாங்க, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வீடு புகுறது, பல பேர் அடிக்கிறது, கற்பழிக்கிறது, குண்டை போடுறது, என்ன வேணால் பண்ணுறான்ற மாதிரி போயிட்டாங்க.
அதுலேயும் அந்த கடைசி ஒரு 3 குறிப்பாக மே மாதம் 2009 ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அப்படியே கொள்வது தினமும். இதுதான் அவங்களோட வேலையை. எந்திரிச்சோன்னா எத்தனை பேரை கொன்னோம் அப்படின்றதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்குது. அதில் அந்த குறிப்பாக அந்த மே 18 அந்த 16, 17, 18 அந்த காலகட்டங்களில் தான் லட்சக்கணக்கான பேர் கொள்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர், 1000 பேர்ன்றது அந்த 3 நாட்களில் லட்சக்கணக்கில் போகுது. அப்போ தான் வந்து இப்போ எப்படி காசாவில் பண்ணுறாங்க, அந்த குண்டு போடுறாங்கலாம் மக்கள்லாம் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளில வராதிங்கம்பாங்க, எல்லாம் அந்த இடத்த விட்டு அப்ரூவ் வேறு இடத்துக்காக போங்கம்பாங்க. ஒரு சேஃப் ஜோனு அப்படின்றாங்க. யார் இந்த இலங்கை அரசே சொல்லுது, இங்கெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க, இங்கே இருந்தால் அவங்களுக்கு எப்போ வேணாலும் குண்டு குலுக்கும், நீங்கள்லாம் செத்து போயிருங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பார்க்குறான்னா, அவன் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க, ஒவ்வொரு ஆளையும் அழிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இவங்க இப்படியே அங்கங்கன்னா எத்தனை குண்டு போட்டு எத்தனை பேர் அழிக்கிறது, எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிறப்பரப்பளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமான வீடுகளோ அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ இருக்கலாம், ஆனால் அப்போ வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த கேரளாவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அங்கே ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை தள்ளி இருப்பாங்க, 100 மீட்டர் 200 மீட்டர் இடைவெளியில். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக அந்த குண்டை போட்டு என்னை கொள்வது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே சில இதை பண்ணுறாங்க, சில பேர் அடிக்கிறாங்க, சில பேர் கொள்கிறாங்க. அப்புறம் இப்படி தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தால் என்னைக்கு முடிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, அப்போ எல்லாருக்கும் இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்கு போங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரே இடத்துக்கு வந்தால் மொத்தமாக முடிக்கிறது வசதி இல்லை. அது தெரியாமல் இந்த மக்கள் நம்ம சாகத்தான் போகிறோன்னு தெரியாமல், இவங்கெல்லாம் ஆடாத்தான் போகிறாங்கன்னு தெரியாமல், எங்கள் கழுத்தில் மாலையை போட்டு மஞ்சள் தண்ணியை தான் ஊற்றுறாங்கன்னு தெரியாமல் அவங்க சொன்னாங்க, இது வந்து உண்மையிலே பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி போயிட்டாங்க. அந்த எப்படி கெடுதல் பண்ணுறவன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு அந்த புரிதலோடு அவங்க போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. கெட்டவன் சொல்கிறது, இப்போ அவங்களுக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறான், அவன் சொல்கிறது எல்லாமே எப்படி நன்மையாக இவங்களுக்கு இருக்கும். அவன் எப்படி இவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பான். அந்த ஏற்கனவே கொள்கிறான், உரிமையெல்லாம் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் எப்படி பாதுகாப்பான இடம்னு சொல்லி, அதாவது அவன் சொன்னான்னு மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று இருக்குது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு இந்த நார்வே, நெதர்லாண்டு நிறைய பேர் வந்தாங்கல்ல, அவங்க அந்த குறிப்பாக நார்வேலாம் வந்து இந்த அவங்க அதாவது அங்கே எங்கேயும் பேச்சுவார்த்தை நடக்குது, இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடக்குது, இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடக்குது. அதை பார்த்தோன்னா மக்கள் சரி பேச்சுவார்த்தையில் பேசி அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நமக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருக்காங்க போலன்ற மாதிரி தான் நம்பினாங்க. வெறும் இலங்கை மட்டும் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த நடுவில் வந்து பேச்சுவார்த்தைன்னு சில நாடுகள் வந்துச்சு. அவங்கள சொன்னதை வச்சு அவங்களும் இந்த கூட்டத்தில் வந்த ஒரே குட்டையில் வந்த மட்டைங்கன்னு அவங்க தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க சொன்னதை நம்பி பாதுகாப்பான இப்போ அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. காசா பாலஸ்தீனில் நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூடார மாதிரிலாம் வச்சு அங்கே வந்து நிறைய பேர் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சுட்டு அப்புறம் அவனே வந்து மருத்துவம் பார்க்குற இடத்துல வந்து குண்டா போடுவாங்க, குழந்தைங்க இருக்க இடத்துல வந்து குண்டா போடுவாங்க, அப்புறம் மொத்தமாக எல்லாரும் சேர்த்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அடிப்பாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு எல்லாம் அங்கங்கே தங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த கடற்கரை ஓரம் வெறும் மண், அங்கே ஒன்றும் கிடைக்காது சாப்பிட்றதுக்கு, இந்த தண்ணியும் குடிக்க முடியாது, ஏன்னா அது உப்பு தண்ணி. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுட்டு நிறைய பேருக்கு 5-6 நாள் சாப்பாடே கொடுக்கல. இருக்கிற அரிசி என்னென்னத்தெல்லாம் வரையில் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை வச்சு ஏதோ கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்காங்க. அதுதான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்னு சொல்லி அந்த நம்ம குடிக்கிறது. இது வந்து அதனுடைய நினைவேந்தலாக தான் இப்போ இங்கே பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 16, 17, 18 இந்த காலகட்டத்தில் தான் அந்த டென்ட் மாதிரி போட்டு அங்கங்கே இருந்தது. இப்போ அப்படியே அதெல்லாம் காசாவில் நடந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது இருந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல, இருக்கிறத வச்சு அவங்க என்னென்னலாம் வரையில் சுமந்துக்கிட்டு வந்தாங்களோ அந்த உணவுப் பொருட்கள் அந்த தண்ணியை வச்சு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது உதவி வரும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்து உதவி வரும்னு நினச்சதே மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. காரணம் வந்து அங்கே தமிழர்கள் ஆட்சி இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். இருந்தது ஒரு தெலுங்கர்களுடைய ஆட்சி. அப்போ அவர் எப்படி நம்ம சொந்தம்னு அவருக்கு எப்படி உணர்வு வரும்? இப்போ இதே ஒரு 1,00,000 தெலுங்கர்களை கொண்டிருக்காங்க ஈழத்தில் அப்படின்னா பொங்கி எழுந்திருப்பார். அது தமிழர்கள் தானே, நமக்கு அவங்க சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு. அதனால் அவர் வந்து நாடகம் தான். அந்த நேரத்தில் இங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை, நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து இவங்க பதவி, இவங்களுக்கு கூட்டணி, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள், அவங்களோட பதவியை தக்க வைக்கிறது. இங்கே ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல், நான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன், அங்கே என்னமோ பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். அங்கே போர் முடிய போகுதுன்னு தெரிஞ்சோன்னா இங்கே வந்து ஒரு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைவெளியில் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு ஒரு போராட்டம், கண் துடைப்பு. பார்த்தீங்களா, இலங்கைக்காக. இப்படி இந்த வைக்கம் வீரன் சொல்லி பெரியாரை சொல்கிறாங்க. தொடங்கினது யாரோ, இவர் 10-11 உள்ளே போனார், ஆனால் அவர் வைக்கம் வீரர் ஆகிட்டார். அதே மாதிரி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் இவர் வந்து
மெரினா பீச்சுக்கிட்ட போய் உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணான்னு நினைக்கிறேன். அது என்ன உண்ணாவிரதம்? எல்லாருமே அப்போ டெய்லி உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் இருக்க நேரத்தில் நம்மளும் சாப்பிடாம தான் இருப்போம். ஒரு காலையில் சாப்பிட்டோம் 9 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து 1 மணிக்கு சாப்பிட்றோம்னா இந்த 4 மணி நேரம் நம்ம சாப்பிடாம தான் இருப்போம். அந்த 4 மணி நேரத்தில் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் சொல்லிட்டு 1 மணிக்கு போய் சாப்பிட்டா அது எப்படி உண்ணாவிரதம் ஆகும்? இந்த மாதிரி ஒரு வேஷத்தெல்லாம் போடக்கூடியவர் தான் வந்து கட்டுமரம் அவர்கள். அதை வந்து மக்கள் வந்து அதையும் போய் ஊடகத்தில் போய் அதை எடுத்து பார்த்தீங்களா ஈழத்துக்காக போராடுறேன். அங்கே போரே முடிஞ்சு போய் எல்லாம் செத்து போயிட்டாங்க. கடைசியில் அது முடிஞ்ச கடைசி ஆட்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மற்றும் அவர்களே முடிக்க போகிறாங்க கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மோப்பம் முடிச்சு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு போய் அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் எப்படி மத்தியானத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க. நம்ம போய் உண்ணாவிரதம் இருந்தனால தான் அங்கே போர் நின்றுச்சு அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கலாம். இப்போ சொல்கிறாங்க திமுக தாவேக்கா பார்த்து நீங்கள்லாம் வந்து ரீல்ஸ் போடுற கூட்டம். அன்னைக்கே அந்த மோகம் தான். அது என்ன இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு பதிலாக ஊடகத்தில் நம்ம போயிட்டு பண்ணோம்னா ஊடகத்திலலாம் பெருசாக வரும். நம்ம போய் உண்ணாவிரதம் இருந்தனால தான் அங்கே வந்து போர் நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மோகம் அந்த எண்ணத்துக்காக தான் அதை பண்ணது. அது ஒரு நாடகம். செய்யாமல் இருந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. செஞ்ச மாதிரியும் இருக்கணும். அதை தான் சொல்ல வரேன். ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், போராட்டம் பண்ண மாதிரியே இருக்கணும். அதை பார்த்து தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்களா போராட்டம் பண்ணார், அங்கே வந்து போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக அது ஒரு நாடகம். ரொம்ப வல்கராக தான் போயிட்டாங்கன்னா அங்கே இருந்தது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ நமக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டு இருக்கீ அப்படின்றாங்க. அதனால் அதையும் பாதிச்சிக்கக்கூடாது. அவங்ககிட்ட ரொம்ப பெருசாக பாதிச்சுட்டு அவன் வந்து கூட்டணிலாம் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. அதனால் அங்கேயும் பிரச்சனை வரக்கூடாது, இங்கேயும் பிரச்சனை வரக்கூடாது. அப்போ 2 பக்கமும் ஒரு இரட்டை வடத்தை போடுவோம் அப்படின்னு ஒரு போட்டார். காலையில் சாப்பிட்டு வந்துட்டு நல்லா வயிறு நிறைய என்ன தேவையோ அதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து போராட்டம்னு உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம மதிய நேரம் ஆயிடுச்சப்பா சரி அதுக்குள்ளே போராட்டம் முடிஞ்சுப்பா வாப்பா மத்தியானம் சாப்பாடு போடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இது வந்து உண்ணாவிரதம். இதெல்லாம் நம்ம நம்பணும். உண்ணாவிரத போராட்டம் இது வந்து இங்கே நடந்த கூத்துக்கள். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 16, 17, 18 இந்த காலகட்டங்களில் அந்த டென்ட்டில் போட்டு இருந்த அந்த மக்களை போட்டு அடிக்கிறது, கொல்றது, குண்டை தூக்கி போடுறது, அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு கொடுக்குறதில்ல. அவங்களா இருந்ததை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேடியோ வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏதாவது இந்திய அரசு ஏதாவது நல்ல விதமாக முடிவெடுக்குமா, தமிழக அரசுலேருந்து ஏதாவது உதவி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணலை இவங்க 2 பேரும். 10க்கு இந்திய அரசு மேற்கொண்டு இலங்கை கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் அழிக்கிறதுக்கு தான் திட்டங்களை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் சில பேர் தப்பிச்சு போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க வந்து அங்கே கொத்தா இறந்துட்டாங்க. அது வந்து 1.25 லட்சம்னு சில பேர் சொல்கிறாங்க, 2 லட்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கணக்குகள் அரசு தரப்பிலேருந்து வரக்கூடிய கணக்குகள் பொய்யாக தான் இருக்கும். என்னென்னா நடந்ததை விட கம்மியாக தான் சொல்லுவான். இப்போ இந்த கொரோனாலே செத்து போனவங்க எக்கச்சக்கமாக இருக்கும். 2 லட்சம் பேர் செத்து போயிருந்தா 1 லட்சம்மா. அதனால் இவங்க 1.25 லட்சம் சொன்னால் அது 1.25 லட்சமாக தான் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. கூடுதலாகவே நிறைய பேர் செத்துருக்கலாம். 2 லட்சம் 2.5 லட்சம் கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தோராயமாக ஒரு 2.5 லட்சம் பேர் செத்துருப்பாங்க இந்த 3 நாட்களில். ஒரு உயிர் இங்கே போனாவே வழக்கு பதியப்படுது இல்லையா? இங்கே வந்து ஒருத்தரை கொண்டுட்டா என்ன சொல்லுவாங்க, கொலைக்காரன் அப்படிம்பாங்க. அதுக்கு கொலை வழக்கெல்லாம் பதியும். 2.5 லட்சம் பேர் ஒருத்தன் கொண்டிருக்கான், அங்கேருந்து அரசு கொண்டிருக்குது. அப்போ அவங்க மேலே அதுக்கு பேர் ஜெனோசைடு தானே. அப்போ அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த ராஜபக்ஷின் குடும்பம் அவங்க மேலே வந்து கொலை வழக்கில் பதிஞ்சிருக்கணும், ஜெனோசைடு வழக்கு பதிஞ்சிருக்கணும். அது பண்ணலை. இதுக்கு 22 நாடுகள் துணை போனதுனால அதுங்களும் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவே வந்து இந்த ஐநா வாக்கெடுப்புலலாம் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே வந்து சொல்லிகிட்டு இருந்தது. ஆனால் ஐநா என்ன பண்ணியிருக்கணும், அங்கே நடந்தது போர்க்குற்றம்லாம் கிடையாது, அங்கே நடந்தது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கணும். உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா நாடுகளும் என்ன கூட இந்த போர்க்குற்றம் மட்டும் சொல்லலாம், இது வந்து இனப்படுகொலைன்றதை அங்கீகரித்து இவங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி இவங்க அத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். ஆனால் செய்யலை. இலங்கை மீது பொருளாதார தடையை போட்டிருக்கணும், அதுவும் செய்யலை. ஆனால் காலம் பாருங்கள், கொஞ்சம் வருஷம் கழித்து தானாகவே அது பொருளாதார சிக்கலுக்குள்ளே போய் அந்த ராஜ்யம் பூரா அவங்களே அடித்து துரத்த, அவங்களே வந்து அவங்க சொந்த மக்களை, தமிழக மக்கள்லாம் இல்லை, சிங்கள மக்களே வந்து அந்த ராஜபக்சே குடும்பத்தெல்லாம் அடித்து துரத்துற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அதுதான் முன்னாடி செஞ்சோம்னா பின்னாடி எத்தனை வருஷம் கழிச்சாலும் திரும்ப நடந்துடும். 2009 பண்ணாங்க, 22, 23 காலகட்டத்தில் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த நாட்டிலே அவங்க சொந்த நாடுன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க வந்து கூடியது தான். ஆனால் அவங்க ராஜ்யம் பண்ண நாட்டிலே இருக்க முடியல, அடித்து துரத்தி விட்டோன்னா அவன் எந்த நாடு ஓடுறதுன்னு தெரில, இந்தியாவுக்கும் வர முடியல. கடைசியாக சிங்கப்பூரில் போய் தஞ்சம் அடைஞ்சான்னு நினைக்கிறேன். அப்புறம் மலேசியாவில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த மாதிரி உயிர் பயத்தில் இந்த அளவுக்கு கேவலமான நபர்களாக தான் அவங்க இருந்திருக்காங்க. எந்த நாடும் சில நாடுகள்லாம் வராதிங்கன்றுச்சு, இங்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்ட்டு.
அதெல்லாம் ஒரு வெட்கக்கேடு, அவமானம், அசிங்கம். அவங்களுக்கு அந்த அசிங்கம்லாம் பற்றி இப்போ பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அசிங்கங்கள்லாம் அதுக்கப்புறம் அவங்க தலையே காட்டுறதுல ரொம்ப இருந்தாலும் வந்து அவங்க செஞ்ச குற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான குற்றம். அது வந்து இயற்கையாக தான் அந்த தண்டனைகளை அடிச்சிருக்கு. அவங்க ராஜ்யத்திலேருந்து அகற்றுறது, அவங்க சொந்த மக்களாலே அடித்து துரத்தப்பட்டது, ஊர் விட்டு ஊர் ஓடினது, ஓடிப்போனது. சிம்பிளாக சொன்னால் அவங்க ஓடி போனாங்க. துண்டக்கானா துணியக்கான ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே நடந்தது அவங்களுக்கு. எந்த நாட்டுக்கு போன சில நாட்டில் வராதேன்றான், இதை விட அசிங்கம் என்ன வேணும், எல்லாம் இங்கிட்ட வந்துடாதப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க சில ஈழத்தமிழர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அதனால் இப்போ ஈழத்தமிழ் பல நாடுகளில் பரவி வளர்றாங்க. இப்போ அதுதான் இப்போ இலங்கைக்கு இருக்க சிக்கல். இலங்கைக்கு எதிராக எங்கேயாவது போனால் இப்போ கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. இப்போ எங்கேயாவது போனால் அங்கே இருக்க ஈழத்தமிழர் கொந்தளிச்சிருவாங்க. அப்புறம் அந்த நாட்டுக்கு அது வந்து ஒரு குடைச்சலாயிடும். உள்ளே விட்டால் நமக்கு பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் இவனை துரத்தி விட்றோம். அதனால நிறைய நாள் வராதீங்கன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அவன் போய் இதில் போய் தங்கச்சம் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் வர நாட்களுக்கு அப்புறம் வந்தாங்க தலைமறைவாக. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் கிளம்புவாருன்னு சொல்லி அங்கே அடிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. அது அப்படிலாம் வந்து பயந்து ஓடி போய் ஒரு 90 நாட்கள் வேற எங்கேயோ போய் உட்காந்துட்டு தலைமறைவாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தார். இப்போ வந்து அந்த அவங்களெல்லாம் தூக்கியாச்சு, அவங்களாம் இப்போ பதவியில் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சில பேர் இன்னமும் இருக்காங்க. இன்னமும் அந்த நாடாளுமன்றத்தை நமல் ராஜபக்சே எல்லாம் உட்காந்துருக்காப்புல. அவர் கூட இருந்த ஒரு 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 ஆள் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் இலங்கை தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு ஈழத்தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா, ராமநாதன் அர்ஜுன். அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து பார்க்கலே சுத்த பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது. ஏன்னா அதாவது பேச்சை தான் நம்ம சொல்கிறோம், அவர் அப்படி பைத்தியம்னா நம்ம சொல்ல. அவரோட பேச்சு வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. என்னென்னா சும்மா நான் துப்பாக்கி எடுத்துருவேன், அவரை சுட்டுருவேன், இவரை சுட்டுருவேன், இங்கே வந்து சீமானை சுட்டுருவேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அவர் வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காரு சீமானை சுட்டுருவேன் அப்படி இப்படின்னு. ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றம், சட்டமன்றம்லாம் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க அவரை. அவர் இப்படி தான் ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த தரம் சொல்லுவாங்களே, ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்குது. அது வந்து ஒரு தவறான செயல். அதுவும் இல்லாமல் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. நீங்கள் எங்கே நாடாளுமன்றம், எந்த பாராளுமன்றத்தில் இருக்கீங்களோ, எந்த நாட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் அங்கே இருக்க பிரச்சனையை பாருங்கள். அங்கேயே 1008 பிரச்சனை இருக்குது. அதை சரி செய்யாமல் இங்கே வந்துட்டு இங்கே இருக்க ஆளுங்களை போட்டு நோண்டிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற ஈழத்தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே இருக்க பிரச்சனைகள் என்ன, அதை அந்த பாராளுமன்றத்தில் பேசுங்க. அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயில துப்பாக்கிக்கு எனக்கு வந்து இந்திய நாடு வந்து அனுமதி கொடுத்துருந்தால் என்னோடய துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சீமானவர்களை சுற்றுப்பேன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு. உங்களுக்கு அங்கே என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணையாக இருக்குது. அதனால் நீங்கள் தேவையுள்ள ஆணையை மட்டும் பிடுங்க, புரியுதுங்களா? அதனால் அதை வந்து நம்ம இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ராஜபக்சே குடும்பம் வந்து என்னதான் வந்து உலக நாடுகள் தண்டிக்கலைனாலும் இயற்கை வந்து அந்த சூழலை ஏற்படுத்தி தண்டிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் வந்து அது பத்தாது. இன்னமும் அந்த ஐநாவில் வந்து அதை பற்றி இன்னும் சில மக்கள் கொந்தளிச்சு எப்படியாவது அதை இனப்படுகொலைன்றதை இது பண்ணணும், விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மேலே தடையை நீக்கணும் அப்படின்றது. ஏன்னா உரிமைகள் போராட்டம் தான். இவங்க தான் அதை வந்து தீவிரவாத இயக்கமாக மாற்றிட்டாங்க. இது இந்த வல்லாதிக்க சக்திகள் அந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் அதை மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் இருந்த கண்ணோட்டம் வேறு, அதுக்கப்புறம் இந்த கண்ணோட்டம் வேறு. செஞ்சது எவனா செஞ்சுட்டு இவங்க விடுதலை புலிகள் மறுத்துட்டாங்க, நாங்கள் செய்யலைன்றாங்க. ஆனால் எவனும் நம்பலை. ஏன்னா அதில் இன்வால்வ் ஆன ஆட்கள்லாம் அவன் என்ன பண்ணுறான், திட்டமிட்டு தமிழர்களாக உள்ள தூக்கி போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால் அவங்க வந்து எல்லாருடைய பார்வை இல்லை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணால் அவங்கள காலி பண்ணால் பழைய தூக்கி இவங்களை போட்டு இது தீவிரவாத இயக்கமாக்கினா, அதுக்கப்புறம் அவன் பொருட்கள்லாம் உள்ள கொண்டாந்து ஃபாரின் டைரக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அவங்க விஷயத்தை எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து பரப்பினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சினிமாக்கள் எல்லாம் கன்றாவிகள்லாம் இந்த குடிக்கிற மாதிரி புகைப்பிடித்தல்லாம் ரொம்ப அதிகமாச்சு. காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் காட்டப்படுறது எல்லாமே தப்பாக நடக்க ஆரம்பிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனால் பார்க்கையில நல்லா இந்தியா வளர்ந்த மாதிரி தெரியும், ஒவ்வொரு மாநிலங்களும் வளர்ந்த மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலேயே வந்து கடன் தான் வளர்ந்துருக்குது. இந்தியாவுக்கும் வளர்ந்துருக்குது, மாநிலங்களுக்கும் வளர்ந்துருக்கு. அங்கே 200 லட்சம் கோடி, இங்கே வந்து 10 லட்சம் கோடி, 10.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு. இதுதான் நடந்த விஷயம். அந்த மே 18 அன்றைக்கு பெரும்பாலான மக்கள்லாம் கொல்லப்படுறாங்க. தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் கொல்லப்படுறாரு. நெத்தியில் சுட்ட மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிடுறாங்க இலங்கை இராணுவம். அதுக்கு போக அவருடைய பையன், அவர் என்ன பண்ணார், சின்ன பையனாக இருப்பார் பாலச்சந்திரன் சொல்லிட்டு, அவர் பாட்டு உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டு இருக்காரு. அந்த பையன் மேலே 5 குண்டு. இவங்க பெருசாக பின்னாடி வளர்ந்து வந்துட்டாங்கன்னா நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு அந்தளவுக்கு பயம்தான். அது வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாமே வந்து பயத்தின் வெளிப்பாடு. எங்கே இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா திரும்ப போராடிடுவாங்களோ, திரும்ப நம்ம நாட்டை பறிச்சிடுவாங்களோ. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் இவங்க கிட்ட நாட்டு பறிக்கப்படும். கொடுக்கப்பட்டது
பறிக்கப்படும். ஏற்கனவே அது சோழர்கள் காலத்தில் இருந்தது, பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுக்கும் முன்னாடி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வந்து தமிழர் முழுக்க முழுக்க தமிழர்கள் கட்டுப்பாட்டு. சோழர் பாண்டியர்களும் தமிழர்கள் தான், தமிழ் மன்னர்கள் தான். அவர்கள் வந்து அங்கே ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே மறுபடியும் சிங்களவர்கள் அதை எடுத்துக்கொண்டாங்க. அதில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் அவருடைய உரிமையை இழந்து கடைசியாக வந்து அவங்க உயிரே இழந்துட்டாங்க. அதான் நடந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மனவேதனையோட ஏதோ அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு பொழப்ப ஓடிக்கிட்டு இருப்போம்னு இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் மாறுறதுக்கு முதல்ல தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் தேவை, இந்தியாவிலையும் ஆட்சி மாற்றம் தேவை. அப்போ தான் இவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியும். இல்லைன்னா வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொள்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கைக்கு வந்து சோப்பு போடுற அரசாங்கமாக தான் இருக்குது. அவங்கள வந்து ஒரு மிரட்டக்கூடிய ஒரு தோணியில் இந்த அரசாங்கம் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு பயம். அவன் என்ன ஒரு சின்ன புடலங்கா சைஸில் ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு பந்தா காமிச்சிட்டு இருக்கிறான். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு என்ன, இலங்கையோட நிலப்பரப்பு என்ன, இந்தியாவுடைய இராணுவ வலிமை என்ன, இலங்கையோட இராணுவ வலிமை என்ன, அதை பார்க்கையிலே வந்து அவங்களுக்கும் ஒரு அச்சத்தில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சாதகமாக போகிறனால எனக்கு பயம் இல்லை. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிற நீ வந்து எங்களோட இந்த குற்றத்தை சரி செய்கிறதுக்கு இதுதான் வழி, இதை செய்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய இடத்துல, ஒரு சண்டை போடக்கூடிய இடத்துல இந்திய அரசாங்கம் இல்லை. அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனமும் இல்லை. அந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கலன்றது உண்மை. அந்த யார் கொண்டானோ அவனும் தண்டனை அனுபவிக்கல. இயற்கையாக சில தண்டனை கொடுத்தாலும் அவன் உண்மையிலே இன்னும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. நல்லா பண காசு கொள்ளையடிச்சுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி இன்னும் முழுசாக கிடைக்கல. ஏதோ சில குற்றங்கள் இயற்கையாக கொடுத்துருக்குது, அவங்க ஏதோ சில தண்டனைகள் இயற்கையாக கொடுத்துருக்குது. அவங்களுக்கு நீதி, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க உள்ளே போகல, தண்டனை அனுபவிக்கல, இவங்களுக்கு இழந்த உரிமை திரும்ப கிடைக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து நீதி கொடுக்கப்படாமல் நிற்கக்கூடிய ஒரு வழக்காக தான் இருக்குது. நீதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அந்த மக்கள் வந்து இன்னும் பாதிக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இழப்பீடுலாம் ஒன்றும் கொடுக்கல, மறுவாழ்வு அந்த மாதிரியும் ஒன்றும் அமைக்கலை. எல்லாம் அவங்களாம் ஏதோ தப்பி பொழைச்சி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் சில பேர் ஓடி போய் வேறு அதாவது இந்த தப்பிச்சா போகுதுன்னு சொல்லி போய் சில நாடுகளுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மறுவாழ்வு அந்தந்த நாடுகள் கொடுத்துருக்கு. ஆனால் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு வாழ்க்கை சூழல் நல்லா அமைஞ்ச மாதிரி தெரியல. இதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் மாறும். அதுக்கான காலகட்டங்களை நோக்கி தான் உலகம் நகர்ந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க, அது அப்படி தலைகளாக மாறும். அது வரும்போது அவங்க முன்னாடி செஞ்சது குற்றங்களுக்கும் சேர்த்து வட்டி, முதல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து பெறுவாங்க. அந்த வட்டியும் சேர்த்து தான் கொடுக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ எப்போவுமே கடன் ஒன்று கொடுத்தா வட்டியும் கொடுக்கணும்ல, அதனால் அந்த வட்டியும் சேர்த்தே கொடுத்துடலாம். அது நடக்கிறப்ப நடக்கும். அதுக்கான காலம் வரும்போது அதுக்கான பதில் கிடைக்கும். இப்போது அந்த மக்களினுடைய அது நடந்தது மே 18, 2009. அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நடக்குது. அது நல்லபடியாக நடந்தது. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் மறைமலை நகரில் நடந்தது. ஓவராலும் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு உங்களால் என்ன முடியுமோ செய்கிறோம். அது மாதிரி மக்கள் நீங்களும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சால் செஞ்சோம், மற்றவங்களும் அதே மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. பாரிசால் கூட நடத்தினார் ஒரு இடத்துல. அது மாதிரி இன்னும் நிறைய தமிழ் தேசிய இயக்கங்கள், கட்சி தலைவர்கள் அவங்களாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வருஷம் நடக்கணும். முடிஞ்சவங்க போய் கலந்துக்குங்க. முடியலன்னா அதுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அவங்க அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கல, அவங்க ஒரு நியாயமான போராட்டத்துக்கு போராடிக்கிறாங்க, அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. அதே மாதிரி அந்த நிலம் வந்து தமிழர்கள் நிறைய அந்த நிலத்தை நம்ம கிட்டத்தட்ட இழந்துட்டோம். அதே மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே வந்து சிங்களர்களை குடியேற்றின மாதிரி இங்கே வட இந்தியர்கள் வந்து குடியேற்றிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் சில கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழர்களை வெளிப்படுத்தி கொடுங்கள், கோயிலேருந்து சமஸ்கிருத மொழியை தமிழை நீக்கிட்டு சமஸ்கிருத மொழி வச்சுட்டான். அப்புறம் மொழியிலேருந்து நீக்கினாங்க. அப்பப்போ சில இடங்களில் பிடுங்கிக்கிறாங்க. அரசியல் தலைவர் பிடுங்கிறது இல்லாமல் வேறு சூழ்ச்சிகள்லாம் நிறையா மக்களை அப்புறப்படுத்துறது, இல்லை அந்த இடத்துல வேறு யாராவது கொண்டு குடி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. வேலைகள் பறிக்கப்படுது. டாஸ்மாக்கு இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் கொண்டாந்து கொடுத்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. போதை கலாச்சாரத்தை இருக்குது.
அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதை காரணம் காட்டி முதலாளிகள்லாம் வட இந்தியர்களை இங்கே கொண்டாந்து வச்சுட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா, அங்கே நடந்த விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னா, அங்கே நடந்த மாதிரி ஒரு பெரிய இனப்படுகொலையோ இல்லை பெரிய போராட்டமோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எத்தனை வருஷத்தில் நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே நடந்ததெல்லாம் இங்கே நடக்குதுன்னா, அப்போ அங்கே நடந்த அந்த ஃபைனலாக அந்த 16, 17, 18 நடந்தாலும் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மே 16, 17, 18 2009 அந்த மாதிரி சில சம்பவங்கள் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள் தான் வெளிப்படைந்து கொள்ள வேண்டும். இந்த தீயவர்களை அழிக்க வேண்டும். எந்த தீயவர்கள் அப்படின்னா சிங்களவர்கள். ஆனால் நம்ம போய் அதை செய்ய முடியாது. இராணுவம் தான் செய்யணும், இந்திய அரசு தான் செய்யணும். சிங்களவர்களை பூரா அழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த கெட்ட தவறு செய்த அந்த நபர்கள் மட்டும்தான், அந்த போரில் வந்து குற்றம் புரிந்தாங்க இல்லையா, அந்த இனப்படுகொலை செய்கிறாங்க இல்லையா, அதை இந்திய அரசு அவங்க வந்து நேராக போய் அடிக்கணும்னு கூட இல்லை. அந்த ஐநாவில் போயிட்டு இது செஞ்சது இனப்படுகொலை தான், அது வந்து அவங்கள வந்து அந்த குற்றவாளிகளை தண்டிங்க, நாங்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்கிறோம், இங்கே முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம், அப்படிலாம் பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் மோடி அரசு செய்ய மாட்டேங்கிறாங்க? செஞ்சதெல்லாம் காங்கிரஸ்னு அவங்க மேலே பழைய தூக்கிட்டு போட்டு போயிடல. இவர் வந்து 5 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆச்சு. ஏன் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யலாமே? ஏன் மோடி செய்ய மாட்டேங்கிறாரு? செய்ய மாட்டார். மோடி அவர்கள் இதை செய்ய மாட்டார். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு கட்சின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரே கூட்டம் தான். இதைத்தான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, ஒரே கூட்டம் தான். அவங்களுக்கு இயக்கக்கூடிய டேரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஆள் ஒரே ஆள் தான். திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அவங்களுக்கு டேரக்ஷன் கொடுக்குறோம் ஒரே ஆள் தான். அதனால் இது வந்து வேறு வேறு கட்சி எதிர் துருவம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தால் அது பைத்தியக்காரத்தனம். யாரும் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சிகள்லாம் நீக்கப்பட்டு வேறு ஏதாவது புதுசாக ஒரு ஆட்சி வரும்போது தான் அது நடக்கும். அது வரைக்கும் எதுவும் நடக்காது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த மக்கள் வந்து அவங்கவுங்களா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வாழ்ந்த வேண்டியதுதான். இங்கேயும் சரி அங்கேயும் சரி. இங்கே நடக்கும்போது அது வேறு மாதிரி தெரியும். ஏன்னா இது வந்து இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்குது. இந்தியாவில் பல்வேறு இனங்கள் இருக்குது, பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அங்கே 2 இனம் தான். ஆனால் 2 இனத்துக்கு நடந்த பிரச்சனை மாதிரி தான் அது முதல்ல பார்க்கப்பட்டுச்சு. அந்த உள்நாட்டு போர் மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் தான் அது வந்து அந்த ராஜீவ்காந்தி படுகொலை அப்புறம் பார்த்திங்கன்னா அது தீவிரவாத இயக்கமாக எல்லாரும் அறிவித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாருமே அந்த விடுதலை புலிகளுக்கு தடை பண்ணாங்க. இந்த இயக்கத்துக்கு தடை பண்ணி அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறதோ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து அவங்க வந்து வலிமை இழந்தாங்க அந்த விடுதலை புலிகள் இயக்கம். அதேமாரி போராடினாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 92 அந்த படுகொலை நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷத்துக்கு தாக்கு பிடிச்சி போராடிருக்காங்க. அந்தளவுக்கு வலிமையான ஒரு இயக்கம். ஆனால் கடைசியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அவங்க எதை அடையணும்னு நினச்சி போராடினாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க இறந்து போனதுக்கான காரணமான இருந்தவங்களும் அவங்க தண்டிக்கப்படலை. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வுலாம் அமையலை. ஏதோ அவங்களா ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் இது எதுவுமே முடிவு பெறாமல் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முடிவு வரும். அது வரும்போது சிங்கள அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகள்லாம் ஏற்படும். அது வரும்போது நடக்கும். இப்போ நம்ம வந்து அது வந்து இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசு மாதந்தோ இல்லை இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவர் வரும்போது அது நடக்கும். அது வரைக்கும் இந்த சூழல் மாறாது. நம்ம அது வரைக்கும் தொடர்ந்து இந்த நினைவேந்த நிகழ்ச்சி நடத்துவோம் வருஷம். இது வந்து அந்த அவங்க செஞ்ச தியாகங்களை ஞாபகப்படுத்தபடி சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு வருஷமும் இந்த 1947 கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திர போராட்டம் அதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் தான். அவங்களுடைய நாட்டில் அவங்களோட உரிமைக்காக போராடின ஒரு விஷயம். சுதந்திரத்துக்காக தான் அவங்களும் போராடினாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம அதை பார்க்கணும். இதை வந்து சுதந்திர போராட்டமாக தான் பார்க்கணுமே தவிர தீவிரவாத போராட்டமெல்லாம் தீவிரவாத விஷயமாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க வேண்டியதை இப்படி மாற்றி சொல்லி வச்சுட்டு ஊரை பூரா சொல்லிக்கிட்டு இவங்க வந்து தவறான கரும்புள்ளியை குத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள்னு வரும்போது அது வந்து தீவிரவாதம் இயக்கமாக அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஆட்களை சேர்ந்து யாராக பண்ணாங்கன்னா அது வந்து சுதந்திர போராட்டம்ன்றாங்க. அப்படி தான் அவங்களோட கண்ணோட்டம் இருக்குது. அது நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. சரி மக்களே, இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசிக்கணும்னு நினைக்கிறேன். வருஷம் அந்த நினைவு வந்து நடத்துவோம். ஒரு எல்லாருக்குமே வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா அந்த கச்சத்தீவை மீட்கணும், ஈழத்தமிழுக்கு தனி நாடு அமையணுன்றது தான். இது ரெண்டும் வந்து ஒரு நல்ல தமிழ் தேசிய ஆட்சி நடக்கும்போது நடக்கும். இப்போ இருக்கிறவங்கலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள யாரோ வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அவங்க. அதனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசு பிறக்கும்போது நடக்கும். அது வரைக்கும் இதை நினைவேந்த நிகழ்ச்சி வருஷம் நம்ம நடத்துவோம். அப்புறம் அந்த ராமநாதன் அர்ஜுனான்றவர் பேசினது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அவரை போன்ற நபர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தி எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் கொடுத்து அவரெல்லாம் பெரிய ஆளாக்காதீங்க, தேவையே கிடையாது. இங்கே இருக்க ஊடகங்கள்லாம் நம்ம பெரிய விஷயம் மாதிரி போய் உட்காந்துட்டு பேசுறது. ஒரு கட்சி திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, அவரை கூட்டாந்து பக்கத்தில் உட்காரச்சிட்டு பேச வச்சுருக்காரு. இது என்ன பண்ணுது அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு மதிப்பு அவரே குறைச்சிக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை.
தான் தலையில் தானே மண்ணாளி போட்டுக்கிறது. அந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு மிகப்பெரிய ஞானியை கொண்டாந்து உட்கார்ந்து வச்சு பேசினாரோ, இல்லை வந்து ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியை கூட்டாந்து பேசினாரா, அவரோட மதிப்பு கூட போகுது. ஒரு கூமுட்டையை கொண்டாந்து உட்காந்து பேசினா மதிப்பு குறையும் இல்லையா? அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். இவரை நம்ம அதுக்காக கூமுட்டைன்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒருத்தர் கூட்டத்து பக்கத்தில் வச்சு பேசினா அவரோட மதிப்பு எப்படி குறையுமோ, அது மாதிரி இந்த மாதிரி தவறாக பேசிகிட்டு இருக்க ஒரு நபரை கொண்டாந்து பக்கத்தில் வைக்கும்போது இவரோட மதிப்பு குறையுது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால் எந்த வித தவறு அவர் அப்படின்னு கேட்டால் அதான் நம்ம சொல்கிறோமே, அவரோட பாராளுமன்றத்தில் அந்த மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் அவர் பேசணுமே தவிர, சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை பற்றி நான் வந்து அந்த நாடு எனக்கு துப்பாக்கி கொடுக்க அனுமதித்தால் நான் போய் சுட்டு விடுவேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதுதான் சொல்கிறோம். அவர் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது பெரிய விஷயமா நம்ம பேசுகிறனால தான் வந்து அவருக்கு இன்னும் ஊடக வெளிச்சம் கிடச்சிடும். அவரை மாதிரி ஆட்கள்லாம் கடந்து போயிட்டோம்னா அவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதை கடந்து போயிடணும். அவரெல்லாம் நீ பேசினாலும் ஒரு பெரிய பேச்சே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடணும். அப்படி கடந்து போகிறது நல்லது. ஏன்னா இந்த துப்பாக்கி சுற்றுவேன்னு சொன்னாலும் சில தம்பிகள்லாம் கோவப்படுறாங்க. அது வந்து நியாயமான கோபம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் யாருக்கு நம்ம வந்து இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு நாய் குலைக்குது அப்படின்னா அதுக்காக அந்த நாயை பார்த்து நம்ம ஒரு தடவை 10 நாய் குலைக்கும். அதை பார்த்து நம்ம கல்லெடுத்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம போக வேண்டிய இலக்கு தூரம் வந்து அதாவது போக வேண்டிய இலக்கை வந்து அடைய வேண்டிய இலக்கை வந்து உடனடியாக அடைய முடியாது. நேரமாயிடும், தாமதமாயிடும் இல்லையா? அதனால் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உட்காந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. அதெல்லாம் கடந்து போயிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு நல்ல காணொலியில் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல தலைப்பில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிற மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். ஈழத்தமிழர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.